எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வந்து கைவிட போகிறதா வந்து புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்ன அப்படிங்கிறது நம்ம ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ரீடிங் எடுத்து அவங்களுடைய மொபைலுக்கு அனுப்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ஸ்மார்ட் மீட்டர் திட்டம். இது நிறைய இடங்களில் வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க. அப்படியே அந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வந்து மந்த்லி, இப்போ வந்து நம்ம மந்த்லி ரீடிங் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் மீட்டர் வந்துருச்சுன்னா அப்படி வந்து மந்த்லி ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். இது வந்து ஏற்கனவே இருக்கிற அரசு வந்து அறிவித்து ஒரு சில இடங்களில், அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு ட்ரையலில் வச்சுருந்தாங்க. அதில் டெண்டர் அது இதுன்ற நிறைய ப்ராப்ளம்ஸு, மீட்டர் வந்து ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த மட்டும் ஒரு 1 கோடி சர்வீஸ்க்கு மேலே பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளோ சர்வீஸ்க்கு நம்ம வந்து ஸ்மார்ட் மீட்டர் ஏற்கனவே வந்து நமக்கு டிஜிட்டல் மீட்டர் இருக்குது. அந்த டிஜிட்டல் மீட்டர் எடுத்துகிட்டு ஸ்மார்ட் மீட்டர் வைக்கணும். அதுக்கு ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது வந்து பெரிய செலவாக இருக்கும். ஸோ அது எப்படி செயல்படுத்துறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அடுத்த கவர்மெண்ட் வந்துட்டதுனால இப்போ இதை திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது இன்னும் நிறைய வந்து ப்ராப்ளங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால இப்போதைக்கு அதை வந்து தற்காலிகமாக வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க டிவிகே அரசுலேயே வந்து மேனிஃபெஸ்டோவில் வந்து மாதம் வந்து ரீடிங் எடுத்து அதில் வந்து நமக்கு அதாவது மாதம் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதம் 200 யூனிட் ஃப்ரீன்னு வரும் பொழுது நமக்கு மந்த்லி ரீடிங்கை கால்குலேட் பண்ணால் அந்த இது வராது. மாதம் 200 அப்படிங்கிறத போனாலும் தான் நம்ம அதை வந்து மாதம் 200 யூனிட் அப்படிங்கிற பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா வந்து நமக்கு ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் தான் என்னையை பொறுத்த மட்டும் அது பெஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது என்ன காரணத்துக்காக விட வச்சிருக்காங்க, அந்த டெண்டர் முறைகேடு, டெண்டர் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்காக அது டெம்பரரியாக ஸ்டாப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரசு வந்து இதை கன்சிடர் பண்ணணும். ஆனால் ஈவி தரப்புலேருந்து இன்னொரு கோரிக்கை என்ன இருக்குன்னா, ஸ்மார்ட் மீட்டர் வரும் பொழுது அங்கே செய்யும் பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ டைரெக்டாக ரீடிங் எடுத்து அதே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்கு அனுப்பிடுது அப்படின்னா வந்து அந்த பணியாளருக்கு அங்கே தேவையில்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுது இல்லையா. ரீடிங் எடுக்கிறவருடைய அசஸருடைய வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிருது. நீங்கள் கேட்கலாம், இது ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு. ஆனால் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் மீட்டர் எடுத்துகிட்டு புது மீட்டர் வைக்கிறதுக்கான ஆவர செலவுன்னு ஒன்று இருக்குங்களா, அது தற்பொழுது உடனே அதை பண்ணணும் அப்படிங்கிற போது அதுக்கான பட்ஜெட் அது 20,000 கோடி பக்கம் சொல்கிறாங்க. அது அவ்வளோ பட்ஜெட் போட்டு நம்ம அது பண்ணி அந்த இடத்துல வருவாய் நமக்கு வர்றதுக்கான அந்த ப்ராசஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அது வந்து மேபி லேட் ஆகும். நமக்கு ரெக்கவரி பண்ணி நம்ம அந்த பணத்தை எடுக்கிறது லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால தற்காலிகத்துக்கு இந்த திட்டத்தை கை விட்டுருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் மாற்று பணியாளர்கள் அப்போ இருக்கிறவங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அந்த பணியை வந்து முறையாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ரீடிங் எடுக்க போகிறது வருது பராமரிக்கிறது, இப்போது கரெக்டாக என்னதான் மிஷினாக இருந்தாலும் அது ஏதோ ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இதில் வந்து இவங்க போயிட்டு பார்க்குறது, இது சரியாக இருக்கா செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் வேணால் எம்ப்ளாயிஸ் எடுக்காமல் இருக்கலாம். இதுதான் என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்துச்சுன்னா அரசு செய்யறதுக்கான ஒரு முன்னேற்பாடாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்குறேன். அது பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அப்படிங்கிறத வந்து என்னையை பொறுத்த மட்டும் வந்து ஒரு நல்ல திட்டம், வரவேற்கக்கூடிய திட்டமாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் டிஎன்இபியில் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் சர்வீஸ்க்கு டிஜிட்டல் மீட்டர் வந்து கிட்டத்தட்ட 2018 அப்புறமேட்டுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ யூனிட் கன்சப்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா கன்சப்ஷனையும் நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்மர் டைம் வரும் பொழுது ஃபேனை எல்லா ரூம்லேயும் ஓடாமல் தேவைக்கேற்ப ஃபேனை ஓட வைக்கிறது, ஏசியை வந்து 28, 27க்கு மேலே வந்து யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வச்சோம்னா நம்மளும் வந்து ஒரு அரசுக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும். நம்ம ஒரு அதிகப்படியான மின்சாரத்தை கன்சியூம் பண்ணிவிடும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது. இதெல்லாம் நம்ம பண்ணாமே இருக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார்ஜ் போடும் பொழுது ஃபோனை சார்ஜ் போட்டிருப்பாங்க, அப்படியே மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் அந்த ஒயரை மட்டும் அப்படியே பிடிங்கிட்டு போயிடுறது. அப்படி பிடிங்கிட்டு போனாலுமே உங்களுக்கு அது வழியாக கரண்ட்டு மினிமம் கரண்ட்டாவது அதில் போயிட்டுருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு கரண்ட் லீக்கேஜ் ஆகுது, அதில் வந்து கரண்ட் ஷார்ட்டேஜ் ஆகும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன இதை வந்து நீங்கள் பண்ணுறதே வந்து நீங்கள் அரசுக்கு செய்கிற உதவி தான். நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு நான் வந்து மக்களுக்கு உதவ போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இல்லை. சின்னதாக நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப மொக்க போட்டு பிளேட் பண்ணுறதுக்கு விரும்பல. ஸோ இந்த விஷயம் தான் நான் பேச நினச்சேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. ஏதாவது சந்தேகம்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.